guys, welcome back to our channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை வந்து எல்லாருமே ஈஸியாக சேனல் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் வந்து எப்படி அதுக்கு கண்டென்ட் போடணும், அதில் வந்து எப்படி நாங்கள் வியூஸ் கொண்டு வரணும், நம்மளுடைய வீடியோஸை எப்படி யூடியூப்பில் கூகுளில் ரேங்க் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக நம்ம ஏர்னிங் கொண்டு வரலாம். இல்லைனா நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால வெறுமனே நம்மளுக்கு வந்து எதுவுமே எந்த பெனிஃபிட்டுமே வரப்போகிறதில்ல. ஓகேவா? எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் வரணும் அப்படின்ற காரணத்தினால தான். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், எப்படி ஒரு யூடியூப் சேனலை நாங்கள் ரன் பண்ணுறது, எப்படி வீடியோ மேக் பண்ணணும், உங்கள் வீடியோவை யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் எண்ட் கார்டில் நான் கொடுக்குறேன். யூடியூப்பில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் ஒரு மந்த்துக்குன்னு, இந்த வீடியோலையும் நான் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் 3 டேஸுக்கு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அனலிட்டிக்ஸ் பேஜில் இருக்கிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 48 ஹவர்ஸில் வந்து 121 வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ வந்து எந்தெந்த வீடியோலேருந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி வியூஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து வீடியோ போட்டது ரொம்ப லோ தான். ஸோ வந்து ரேர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 12 டேஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா 3 வீக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப கேப் விட்டு வீடியோஸ் போட்டுக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அளவு வியூஸ் வருதில்லை. ஸோ வந்து நான் டெய்லி வீடியோ போட்டேன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்த அந்த சேம் அமௌண்ட் வந்து எனக்கு இப்போவும் வரும். ஓகேவா? ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 9000 வியூஸ்லேருந்து வந்திருக்கு. 10,000 9,000 வியூஸ்லாம் ஒரு வீடியோக்கு வந்திருக்கு. ஸோ வந்து நீங்களே கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஓகேவா, ஒரு சில வீடியோக்கு அதனால் நான் வந்து ஒரி பண்ணுறதும் இல்லை. நான் பிஸியாக இருக்கிறதுனால தான் எனக்கு வீடியோ பண்ண முடியல. இனிமேலும் நான் வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன், டெய்லி வீடியோஸ் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், 94 வியூஸ், 144. ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப லோவாக தான் வியூஸ் வந்து வந்திருக்கு. நான் வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸில் லாஸ்ட் 3 டேஸில் எனக்கு டோட்டல் வியூஸ் வந்து 2.3K வந்துருக்குது. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் 90 வாட்ச் ஹவர்ஸ், 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 3200. ஓகேவா? 3200 வந்து நம்மளுக்கு லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு காட்டுது. நான் போன மந்த்துக்குரிய அமௌண்ட் வந்து விட்ரோல் எடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த மந்த்துக்குரிய அமௌண்ட் வந்து எங்களுக்கு இந்தளவு அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் வந்து இந்த 3000 நீங்கள் சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மந்த்துக்கு நான் போட்டுக்கிற வீடியோ இது ஒன்று. ஓகேவா? இதுவும் போன மந்த்து போட்டது. எனக்கு இந்த 2 வீடியோ மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ வந்து இந்த 2 வீடியோவுக்கு எனக்கு ஒரு மந்த்துக்கு இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து இந்த டேட் வரைக்கும், அதாவது வந்து 17ஆம் தேதி வரைக்கும் 300 வந்து எங்களுக்கு 3200 சம்திங் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், உங்கள் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஷோ பண்ணுறேன். உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கூகுள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் எக்ஸ்டென்ஷனாகவும் எடுக்கலாம், இல்லை வந்து அப்ளிகேஷனாகவும் எடுக்கலாம். விட் ஐக்யூ அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ வந்து இந்த விட் ஐக்யூவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய காம்படிட்டர் யார், நீங்கள் என்ன வீடியோஸ் போடணும், நம்மளாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ஐடியாஸ், நான் இதிலேயே வீடியோவை மேக் பண்ணிடுவேன். உங்களுக்கு புது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ போடுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த இது பிடிச்சிருக்குன்னா இதில் ஒரு வீடியோ, இல்லைனா ஸ்விப் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இது எல்லாமே உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதையும் தள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று தந்துருப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு நாளைக்கு 3 வீடியோக்கான ஐடியா தந்துடுவாங்க அவங்களே. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டென்ஷனை அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க, பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அன்லிமிட்டடாக கிடைச்சிட்ருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து வியூஸ் கொண்டு வரதுக்கும் யூடியூப்பில் வீடியோ ஐடியாஸும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ரிக். அதே மாதிரி ரிசர்ச் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய ஸ்கோர். ஓகேவா? எங்களுடைய ஸ்கோரில் வந்து குயில் போட். ஓகேவா? ஹவு டு கெட் குயில் போட் ப்ரீமியம் ப்ரோ அப்படின்ற வீடியோ வந்து 72 பொசிஷனில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா எங்களுக்கு வந்து 100க்கு 72 SEO ரேங்க்.
ஸோ வந்து அப்போ வந்து எங்களுடைய எஸ்சிஓ வந்து 70க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த க்ரீன் கலரில் இருப்பாங்க, இது மாதிரி இருந்தால் குட். இதையும் விட க்ரீன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் குட்டாக இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவரேஜாக இருக்கும். யாரும் வந்து உங்களை வீடியோ வாட்ச் பண்ண மாட்டாங்க. கூகுள்லேயும் இல்லை யூடியூப்லேயும் ஓவராக ரேங்கிங் ஆகாது. இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்து இது ரிசர்ச். அதே மாதிரி கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிலேட்டட் கீவேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோ அதுக்கு எனக்கு இங்கே ரிலேட்டட் கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸை நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எது இல்லைன்னா வீடியோஸில். ஓகேவா? வீடியோஸுக்கான கீவேர்டும் இங்கே இருக்குது. இன்னும் அன்லிமிட்டடாக வேணுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். என்னை பொறுத்தவரை நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண தேவை இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஒப்டிமைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்டிமைஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் அண்ட் வந்து அதுக்கான வியூஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஹை கீவேர்ட் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் இதை கொடுக்கலாம். எங்களுக்கு வந்து ஆனால் இந்த இதை ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது, நம்ம அப்கிரேட் பண்ணி இல்லை. ஸோ வந்து நான் கூட அப்கிரேட் பண்ணாமல் தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நோ இஷ்யூ, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து எஸ்சிஓ பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் வந்து மோட்டிவேஷனல் அப்படின்ற கீவேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கேட்பீங்க இதை 70, 46, 65ங்கிறது என்னதுன்னு. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ யூடியூப்பில் எத்தனாவது பொசிஷனில் வருது. இந்த கீவேர்ட் போட்டால் 70வது வீடியோ என்னோடய வீடியோ, இந்த கீவேர்ட் போட்டால் 46வது வீடியோ என்னோட வீடியோ அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுது. ஓகேவா? 3 கீவேர்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ கீவேர்ட்ஸே உங்களுக்கு போதும். ஸோ வந்து நீங்கள் இதை பப்ளிஷ் சேஞ்சஸ் யூர் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். H7EM அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நான் இங்கே வந்து H7 அதே மாதிரி EM அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எங்களுக்கு இது வந்து சேவ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எஸ்சிஓ பண்ணுறதுனால உங்கள் வீடியோ வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் இந்த கீவேர்டை போட்டிங்கன்னா 46 வந்து உங்களுக்கு இந்த இது வருது அப்படின்றது. ஸோ வந்து இந்த இப்போ நான் குயில் போட் அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ குயில் போட் அப்படின்றதுல 72வது வீடியோ என்னோடய வீடியோ. ஓகேவா? அதே மாதிரி நான் இன்னும் ஒரு சில கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன், நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். அந்த கீவேர்ட்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வீடியோ வந்து ரேங்க் ஆகும். ரேங்க் ஆகுறதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தம்ப்நெயில் விஷயம் நிறைய இருக்குது. தம்ப்நெயில் பற்றி எனக்கு ரொம்ப பேசியிருக்கு. ஸோ வந்து தம்ப்நெயில் மூலமாக தான் நம்மளுக்கு வியூஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி வரப்போகுது. ஸோ வந்து நம்ம வியூவர்ஸை கொண்டு வரதுக்கு தம்ப்நெயிலை பெஸ்ட்டாக செய்யணும். அதை இன்னொரு தனி பாட்டாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தால் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும். எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 மந்த் 3 மந்தில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் சம்திங் நான் வந்துச்சு. ஸோ வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து மோனிடைசேஷன் எனேபிள் பண்ணினேன். ஸோ வந்து நான் ஓவரால் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்து யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஓகேவா? லைவாக ப்ரூஃப் காட்ட மாட்டாங்க ஏர்னிங் அமௌண்ட்டில். ஸோ வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் யூடியூப்பில் நான் வந்து 2022 இருக்கேன். ஸோ வந்து நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,27,000. ஓகேவா? இது வந்து சிம்பிள் அமௌண்ட் இல்லை. நான் வந்து இதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வீடியோஸ் அவ்வளோவா போட்டு கூட இல்லை. 200 வீடியோஸ் தான் போட்டுக்கிறேன். அதுவும் வீக்லி 1, வீக்லி 2, சம்டைம் ஒரு மந்த்துக்கு 1, 3 மந்த்துக்கு 1 இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நான் இந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப்பில். முடியுமா முடியாதான்னு திங்க் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் இறங்கி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப பேர். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.